அருமை குருவே துணை, குருவே நன்றாக துணை. அகிலம் போற்றி புகழும் இறைவன் அருள் வேண்டி அன்பிற்குரிய ஆரோக்கிய நண்பர்களே, அருமை தோழர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இவ்வுலகம் படைத்த இறைவன் அருளால் ஜெகம் வாழும் வரை மனித உயிர் இனங்கள் வாழும். மனித சமுதாயத்தில் உதித்த ஞானிகள் நமது பாரத நாட்டுக்கு எவ்வளவோ நன்மையான விஷயங்களை தந்துள்ளார்கள். அஞ்ஞானிகளின் மிகவும் விசித்திரமான நல்ல விஷயங்கள் எட்டா கனியாக இருந்தவற்றை மனித குலத்திற்கு அர்ப்பணித்த ஞானிகளின் பங்கு உலகம் உள்ளவரை சொல்லிக்கொண்டே இருக்கும். நற்பங்கு கல்வி கண்ணை திறந்த ஞானிகள் பங்கு ஒவ்வொரு இதய துடிப்பும் பேசிக்கொண்டே இருக்கும். சாதி மத வேறுபாடு பாராமல் ஒன்றே மனித குலம் என்று ஞானிகள் பங்களிப்பு. மனித உடல் கூறுகளில் வர்ம புள்ளிகள், வர்ம அகில திரட்டு, வடுவர்ம சூட்சமம், வர்ம கண்டி, வர்ம கோடாரி, பீரங்கி திறவுகோல், வர்ம கண்ணாடி எனவும், நோக்கு வர்மம், வாடை வர்மம், ஊது வர்மம், சூண்டு வர்மம் எனவும், அதன் பயன்பாடுகள் எவ்வகை எனவும், அதற்கு கழனி மூர்த்தி தான் வர்ம புள்ளிகளின் விளையாட ருத்திரனுக்கே உடல் தசைகளை வர்மங்களை காட்டி சொல்லி கொடுத்தவர் எனவும் சித்தர்கள் மகரிஷிகள் அறியப்பட சொல்லி கற்று தந்துள்ளார்கள். ருக்க வேதம், யாம வேதம், யஜுர்வன வேதம், அதர்வன வேதம் யார் யாருக்கு உரியவர்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுவும் விஸ்வாமித்திரர் அவர் யார்? பிரம்ம ரிஷிக்கு முன்னவர். 2வது வசிஷ்டர் ருத்ரனுக்கு முன்னவர், மகேஸ்வரனுக்கு. 3 அகிர்புத்திரியோ பகவான் ரிஷி அப்படிங்கிற மகாவிஷ்ணு பார்கடலிலே அவர் சயனத்தில் இருக்கும்போதே கூட இருந்தவர். ஜெயந்த துர்வாச ரிஷி அப்படின்னா சுதர்சன நரசிம்மருக்கு அவர் உரியவர், முன்னோடி. அகசியர் பாலகாண்டம், யுத்தகாண்டம், மயில்காண்டம், தேவகாண்டத்துக்கு பின்னாடி வரக்கூடியவர் முருகர். 6 அர்ஜுன ரிஷி என்பவர் பஞ்ச ரிஷிகள், கிருஷ்ணர் விஷ்ணுக்கும். 5 பஞ்ச ரிஷி வருவாங்க அவங்களுக்கெல்லாம். அதில் பஞ்ச ரிஷிகள் கிருஷ்ணர் விஷ்ணுக்கு. பைரவ ரிஷி தேவதைகளுக்கு எல்லாம் முன்னோடியாக நிற்கக்கூடியவர் பைரவர். சகாதேவ முனிவர் கிருஷ்ணருக்கு பலமான எதிர்ப்பாளர், எதிரி. 9வது மார்க்கண்டிய ரிஷி ஜண்டிக்கு முன்னோடி. காலவ ரிஷியுடைய பிள்ளைகள் 1000 பிள்ளைகள் வராகருக்கு உரியவர். அவர் 1000 பெண்களை ஒரே பெண்ணாக்கி, ஒரே கையை அசைத்து 2 கையும் ஒண்ணாக்கி 1000 பெண்களை ஒரே பெண்ணாக்கி அதற்கு அகிலவல்லி நாச்சியார் என பெயரிட்டு தனது தேவியாக ஆக்கியவர் வராகர், ஆதி வராகர். காலவ ரிஷியுடைய பிள்ளைகள் தான் இத்தனை வராகருக்கு உள்ள மனைமார்கள், ஒரே பெண்ணாக்கிட்டார். அப்புறம் நாரத ரிஷிங்கிற ஒருத்தர். ஆக பஞ்ச ரிஷி 5 பேர், அஷ்ட ரிஷி 3 பேர், ராஜ ரிஷி 3 பேர், 11 ரிஷி தான். பஞ்ச ரிஷி 5, அஷ்ட ரிஷி 3, ராஜ ரிஷி 3. ராஜ ரிஷி உயர்ந்தவர்களிலே. அவர்கள் எதையும் வெறுத்தவர்கள், தன்னையே மாய்த்தவர்கள், வித்தையாக தன்னை மாய்த்து கொண்டவர்கள். பஞ்சபூதம் விளக்கிலே தன் உடம்பை எரித்தவர்கள், நெய்யாக்கி உடம்பை எரித்தவர்கள், வித்தைகளை உலக மக்களுக்கே தந்தவர். அது நமது நாடு, பாரத நாட்டுக்கு பெரும் பெருமை உலகம் சொல்லிக் கொண்டே இருக்கும். இவர்கள்தான் வர்ம சாஸ்திரங்கள், சூஸ்திரங்கள், வர்ம காண்டங்கள் கழனிமூர்த்தி வரப்பிரசாதமாகவும் தந்துள்ளார்கள். இதிலே சேர சோழ பாண்டியன் மன்னர்களே, சோழ மகாராஜா மன்னருக்கு முன்பாக உள்ள 300 ஆண்டுகளுக்கும் அவருடைய காலத்துக்கு முப்பாட்டங்காலம் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள 7 கடவுளும் அதை எடுத்து தமிழில் மொழிபெயர்த்து தந்தவர் சோழ மகாராஜாவுடைய வம்சாவளி. ஏகப்பட்ட மலையாள ஏடுகள், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பத்மநாபன் மாமன்னரால் மொழிபெயர்ப்பு 300 ஆண்டுகளுக்கும் தலைமை மார்த்தாண்டவர்மாவுக்கும் முப்பாட்டங்காலத்துக்கு முன்பாக உள்ள ஏடுகள் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கல்விகள் படித்தால் மட்டும் போதாது, நாடிகள் பார்க்க தெரிய வேண்டும். வர்ம ஆசான் என்று சொல்லி கொண்டால் மட்டும் போதாது, அனைத்து கலைகளும் மனதில் பாடமாக அமைய வேண்டும். அதுபோல் ஆபத்தில் வருவர்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் வர்ம ஆசான். சும்மா நானும் வர்மானி என்று சொல்லி கொண்டு ஒரு போர்டை போட்டுக்கிட்டு நாம் சொல்லி கொண்டு இருப்பது அது அர்த்தமல்ல. பிறரை காப்பாற்றுவது முயல வேண்டும். அவர்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. வர்மானிகள் இருந்தால் அவருடைய எந்த எதிர்பார்ப்பும் பார்க்காமல் அவருக்கு நல் உதவி செய்ய உடனே இறங்க வேண்டும். அவர்தான் உண்மையான ஆசான், வர்ம ஆசான் என்பதும் கூறிக்கொள்கிறோம். என்பது காலமெல்லாம் நாங்கள் எங்கள் பணகுடியிலே தமிழ்நாடு பணகுடி, திருநெல்வேலி பணகுடியில் 600 ஆண்டுகள் எங்கள் குடும்பங்கள் உள்ளன. வர்ம ஆசான் என்று எங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த கலைகள் இருக்கிறது. யாருக்கும் இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. இந்த கலைகள் அப்பேற்பட்ட கலைகள், உயிர் காக்கும் கலைகள், பாதுகாப்பு கலையிலே ஆயக்கலை 64 பெரிய கலை என்றால் அது இந்த கலை தான்.
பெரிய பாதுகாப்பு கலை இந்த பாதுகாப்பு கலை. ஆனால் பொறுமை மிக்கவர்களுக்கு மட்டும்தான் இது உரித்தானதாக இருக்கும். பொறுமைகள் உள்ளவர்கள் மட்டும்தான் இது நிலைக்கும் என்று நாங்கள் யாருக்கும் யாருக்கும் சொல்லி கொடுக்கவும் இல்லை, கற்றுக் கொடுக்கவும் இல்லை. எங்களுடன் இருக்கிறது இந்த கலை. இந்த கலையை பற்றி சொல்ல பாராது நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய இருக்குது. இந்த வர்மக்கலை எங்களுடனே நின்று விட்டது. வெளியாள் யாருக்குமே சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்படின்னா கழனிமூர்த்தி 60 ஆண்டு காலமாக எங்கள் அண்ணா 60 வருஷமாச்சு நடத்துகிற இங்கே தான் நிற்கிறார் கழனிமூர்த்தி என்பதை தெரிவித்துக்கொண்டு, அந்த அன்பு உள்ளங்களுக்கு, பொறுமையாக கேட்ட என் நண்பர்களுக்கும் தோழருக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் நான் நன்றியினை மனதார வாழ்த்து சமர்ப்பிக்கின்றேன். நன்றி 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 நன்றி. அன்பிற்குரிய நண்பர்களே, அதுவும் மகரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சரிஷி, அந்த ராஜரிஷி 5 3 8 பேர், அந்த 11ல் 5 ராஜரிஷியும் பஞ்சரிஷிகளும் 5 ரிஷி பஞ்சரிஷி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கழனியுடைய அத்தியாயங்களை பற்றி பேசுகிறாங்க. கழனியை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க, ஏட்டுகளில் நிறைய சொல்லியிருக்காங்க. குரு மகாந்திரம் மூலமாகவும் எங்களுக்கு உபதேசம் ஆகிருக்கு விவரமாக. 60 ஆண்டு காலம் அண்ணாங்கிட்ட இருந்தது கழனிமூர்த்தி. அவர் இந்த பெரம்பு தட்டும்போது பேர் சொல்லுது சத்தம் கேட்காது, வர்மத்தினுடைய திசைகளை பற்றி சொல்லும்போது. அதுபோல் அந்த பறவைகள் பறந்து போகிறது, புறா வேகமாக பறக்கூடியது. வெள்ளைத்தன ராஜாளி கௌரி பறவைகளாம் ராஜப்பறவை, ராஜாளி பறவைகளுக்கெல்லாம் ராஜாளி வேகமாக ஒரு அடிக்கும் சிறக வச்சு. ஆனால் பார்க்குறது பார்க்கும் அடுத்த திசையை பார்க்க தான் அது பறந்து செல்லும். பார்க்குறது இங்கே இருக்கும், திரும்பி உட்கார்ந்து பார்க்குறது இங்கே பார்க்கும், ஆனால் பறக்கும்போது அங்கே பறக்கும். அதான் ராஜாளி. வைரி பறந்து போக சத்தத்தில் சிறகு அடித்து பறக்கும் சத்தத்தில் நிறைய புறாய்கள்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். ஆகாயத்தில் பறக்கும் புறாய்கள்லாம் கீழே விழுந்துடும். நிறைய பறவைகள் கீழே விழுந்துடும். ஏனாந்த கிளி இதெல்லாமே கீழே விழுந்துடும். இது கண்டா பறவைகள் அந்த அடி சத்தத்தில் காலை உள்ள போச்சுன்னா 1 இன்ச்சு உள்ளே இறங்கிடும். இந்த கால் நகம் அவ்வளோ பலமான பறவை அது. எங்கள் ஊரில் முன்னால் வேட்டைக்கு அதை பயன்படுத்தி இருந்தாங்க பழைய ஆட்கள். வேட்டைக்காரனுங்களே இதை பயன்படுத்தி தோளில் இதை வச்சு வளர்த்து கொண்டு போவோம் வேட்டைக்கு. அப்போ எந்த அளவுக்குன்னு பார்த்துடுங்க. அப்போ அந்த மாதிரி பறவைகள் சும்மா இல்லை. ராஜாளி பறவை எப்படியோ அதே வேகத்தில் தான் கழனிமூர்த்தியை பற்றி சொல்கிறாங்க. கழனிமூர்த்தி எப்பேற்பட்டவர் அப்படிங்கும்போது அதான் சொல்கிறார், துர்வாசரும் சொல்கிறார், மகரிஷி என்ன சொல்லலாம், துர்வாச முனிவர். அதாவது பொக்கான படையதுதான் வந்தாலும் நீ ஏங்கி எவ்வளோ ஜனங்கள் மாளும், இந்த மகத்தான வெற்றி பெறும் செய்தியை வானமண்டலத்திலே யார் அறிவார் அப்படிங்காரு. ஏங்கி எவ்வளோ ஜனங்கள், அவர் வலது கூட்டோடனே வலது தோல் பூஜை குண்டலி உடைய ரூபம். குண்டலின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா கெங்கிலிய ரூபம். குண்டலி கெங்கிலிய ரூபம் எடுத்து கெங்கிலிய குண்டலி ரூபம் எடுக்கும். கெங்கிலிய ரூபம் எடுத்து 4 கரங்கள், அப்புறம் குண்டலி அடிவயத்தில் இருந்து வரக்கூடியதான் குண்டலி மகாசக்தி மனிதனுக்கு. அந்த குண்டலி ரூபத்தில் அக்னியாக வெளியே வரும். அந்த கூம்பும்போது அந்த கூம்புக்குள்ள உள்ள கூம்பி எடுக்கும்போது உள்ளுக்கு இருந்து அடிவாரத்துலேருந்து அடிவயத்துலேருந்து மேலே வரும். அதான் குண்டலி. அது மேலே ஒரு அக்னி மாதிரி மேலே வரும், வாயுலியே வெளியே வரும். அதான் குண்டலி. அந்த குண்டலி தான் நீ பழைய சினிமா படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பியா, திருவிளையாடலாம் சினிமா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பியா. அந்த குண்டலி உள்ளேருந்து கூம்பி வெளியே எடுப்பார். அது பார்வதி சேட்டை அவருக்கும் சண்டை வந்தோடனே பார்வதி தேவிட்டு அந்த கூம்பி எடுப்பார். வயிற்றுக்குள்ளேருந்து கூம்பி எடுத்து குண்டலியை கொண்டு எரிச்சிடுவார் அவளை. அதான் குண்டலிங்கிறது. அந்த குண்டலி ரூபத்தில் தான் அது வெளியே வரும். இது அந்த ரூபத்தில் வெளியே வரக்கூடியது குண்டலி ரூபத்தில் வரக்கூடிய கெங்கிலியே ஒரு ரூபத்தில் வரும்போது தோள்பட்டையில் நிற்கும். வலது தோள்பட்சத்தில் என்னோட ஆசானுடைய வர்ம ஆசானுடைய தோள்பட்டையில் நிற்பார். பொக்கான படைதான் வந்தாலும் நீ ஏங்கி எவ்வளோ ஜனங்கள் மாளும், இந்த மகத்தான வெற்றி வரும் சிதைவான மண்டலத்திலே யார் அறிவார் அப்படின்னு மகரிஷிகள் படம் சொல்லிட்டாங்க. பெரும் படை கண்டாலும் பயப்படாதங்காரு. கழனிமூர்த்தி அவன்கிட்ட இருக்கும்போது பயப்பட வேண்டாம். மயங்கி மூச்சாகி விழுந்தவர்களையும் நானும் படுவர்மத்தில் காட்டிடாத, விரலை காட்டினா தான் இவருக்கு அந்த இடத்துக்கு கரெக்டாக போவார். ஒவ்வொரு வர்ம திசைகளை நோக்கி இப்படி விரலை காட்டணும். உங்களை உட்காந்துக்கலாம், சேர் போட்டு உட்காந்துக்கிட்டே காட்டலாம். வயசாகிட்டு வர்மானிக்குன்னா சேர் போட்டு உட்காந்துக்கிட்டே இப்படி வர்ம திசைகளை காய் நோக்கி இப்படி காட்டினா போதும். திசையை நோக்கி இப்படி காட்டிட்டு இருக்கணும். அந்த படுவர்மத்தில் மட்டும் காட்டிடாத. படுவர்மம் எழுப்ப முடியாது. பருவர்மம் 12 தொடர்மம் 96. இந்த படுவர்மத்தில் எழுப்பவே முடியாது. அது அவ்வளோதான், அது முடியாது. அதனால் அந்த படுவர்மங்கள் கை நீட்டி பண்ணிடாதீங்க, அது பெரும் பாவம், ஒன்னாலே மீட்ட முடியாது. அது திரும்ப கழனி முயற்சி பண்ணாலும் கூட அது நடைபெறாது. தொடர்மங்கள்லாம் சரி பண்ணிக்கிடலாம், உடனே சரி பண்ணிக்கிடலாம். கழனி அது
தாத்தி இந்த தளர்ந்தோரமோ அதெல்லாம் போனால் போக்கு தான், அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கு பாதுகாப்புக்குள்ள. ஆனால் அடிபட்டு விழுந்தவங்களை எழுப்புறது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் கருணைமூர்த்தி. அடிபட்டவங்கள எங்கேயா அடிபட்டு வந்தவங்களெல்லாம் உடனே எழுப்பிடலாம். ஆனால் படுமங்களப்பட்டு போகிறது அது போக்கு கேஸ் தான். அதை நம்பவே முடியாது, எழுப்பவும் முடியாது. அதுவும் வருமானிகள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கலைகள் படித்தாலும் போது அதோட கலை நுணுக்கங்களை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான சமர்ப்பிக்கின்றோம். அவ்வளோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி.